வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோல பிரெட்ல வைக்கக்கூடிய ஜாம் நம்ம வீட்லயே ஹெல்தியா ஈஸியா ரெண்டே பொருள்ல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோம். இதுல ஒரு 10 போல நெல்லிக்காயை அது ஃபுல்லா முங்குற அளவுக்குல ஒரு பாதி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சிருக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கணும். நெல்லிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பப்ப லைட்டா புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்து வெடிச்சு கீறி இருக்கு. ஸோ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு சூப்பராக இது வெந்துடும். இனி இதை தனியாக எடுத்துடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே நாம் வெள்ளைப்பாகு காய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறியாச்சு. உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது எனக்கு 1 கப்பு நிறைய வந்திருக்கு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஏற்கனவே வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதே பேன் தான் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை நாம் அரிச்சு மறுபடியும் இதே பேனில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். அதனால இதை அரிச்சு எடுத்திருக்கேன். இனி இது 1 கம்பி பதம் வர அளவுக்கு காய்க்கணும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. இதை நாம் இனி 1 கம்பி பதம் செக் பண்ணலாம். இப்போ இது 1 கம்பி பதம் வந்தாச்சு. இனி நாம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இனி இது ஜாம் பதத்துக்கு வர அளவுக்கு நாம இதை கிளறி எடுத்துக்கணும். இதுல கொஞ்சமா ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு ஜாம் பதத்துக்கு ரெடி ஆகியாச்சு. இது நல்லா தெறிக்கும். மூடி வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அடிக்கடி எடுத்து கிளறிக்கணும். பாருங்க, இப்போ அழகா சுருண்டு வந்தாச்சு. ஜாம் பதத்துக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் நாம் இதை நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். அப்போதான் இந்த மாதிரி சுருண்டு வரும். கலரே நல்லா மாறி வரும். அந்த அளவுக்கு இதை கிளறிக்கணும். இது நம்ம தோசை கூடல வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், அதே மாதிரி பிரெட் கூடாலையும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். ஸோ அதனால நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நெல்லிக்காவை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அவங்க நெல்லிக்காய் ரொம்ப சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. இதை வேறொரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, நம்மளோட நெல்லிக்காய் ஜாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. குழந்தைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.